யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேமுன்ற ஒரு மனுஷன், அவன் பரிசேயனா இருக்கிறான். யூதர்களுக்குள்ள அவன் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கான். அவன் ஒரு நாள் இயேசுவின் இடத்துல நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அவன் பேசுறது இயேசு கிட்ட என்ன பேசுறான்னு தெரியும். நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன். ஏன்னா தேவனிடத்திலிருந்து வரலன்னா யாரும் இப்படிப்பட்ட அதிசயங்களை, நீர் செய்கிற அதிசயங்களை யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னை விசுவாசிக்கிறியா? சரி, அப்போ அடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கலன்னு சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் அப்படின்றத போல சொல்றாரு. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்து கொண்டா மட்டும் போதாது, அவரை விசுவாசித்தா மட்டும் போதாது. ஆமா, அவர் எனக்காக வந்தாரு, எனக்காக மரித்தாருன்னு நம்ம விசுவாசித்தா மட்டும் போதாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமா? மறுபடியும் பிறக்கணுமா. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ரெகுலரா சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, எல்லாம் இயேசுவை பத்தி நிறைய தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்க கிட்ட நம்ம மறுபடியும் பிறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துக்கல, ஏன் இன்னும் நீங்க மறுபடியும் பிறக்கல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரியான காரணங்கள் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? அவங்களோட குடும்ப சூழ்நிலைய காரணமா சொல்லுவாங்க. என்ன, எங்க வீட்டுல நான் சர்ச்சுக்கு போறதே யாருக்கும் தெரியாது, இல்ல சர்ச்சுக்கு போறதே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா இன்னும் அதிகமா கோவப்படுவாங்க, என்னை வீட்லயே சேர்த்துக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தா யாருக்கும் பிடிக்காது அப்படின்றத போல சிலர் காரணம் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாதே, நம்ம இஷ்டம் போல நம்மளோட லைஃப் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர். ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன ஆகும்? அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமா இருக்கணுமே. அப்போ உலகத்துல எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியாது, மற்றவங்களாம் இவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, என்னால ஜாலியா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம். சரி, நம்ம கொஞ்ச நாள் நல்லா ஜாலியா நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு கர்த்தருக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? ரெகுலரா சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை, பாஸ்டர் சொல்ற ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அதை மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன் ஓடுறாங்க? பாஸ்டர் கண்ணில் பற்றக்கூடாது. ஏன் பாஸ்டர் கண்ணில் படக்கூடாது? என்ன, பாஸ்டர் கண்ணில் பட்டா என்ன கேட்பாரு? எப்பப்பா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியாது நம்மளால. அவருக்கு நம்ம எந்த பதில் சொன்னாலும் பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஒரு சமாளிச்சு நம்மள கர்த்தருக்குள்ள கொண்டு போக பாஸ்டர் பார்ப்பாங்க இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்க? பாஸ்டர் மெசேஜ் ஆரம்பிக்கும் போது கும்பலோட கும்பலா உட்கார்ந்து மெசேஜ் கேட்டுட்டு பாஸ்டர் மெசேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ப்ரேயர் பண்ணி நிற்கும் போதே இவங்க ஏஞ்சி வெளியில ஓடிடுறாங்க, சர்ச்சுக்கு வெளியில. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும் போதும், நான் கிறிஸ்துவுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்றத போல. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா அவங்களால உலக வாழ்க்கையில சந்தோஷமா மற்றவங்களை என்ஜாய் பண்றத போல ஜாலியா வாழ முடியாது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாஸ்டர் கண்ணில் நீங்க மண்ணை தூவிடலாம், உங்களுடைய பாஸ்டர் கண்ணில இருந்து நீங்க எஸ்கேப் ஆகி போயிடலாம், உங்களுடைய பாஸ்டர் கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா ஒரு நாள் பெரிய பாஸ்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில வரும்போது அவர் கண்ணுல நீங்க படும்போது அவர் முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு கும்பல்ல போய் நின்று மற்றவங்க எல்லாம் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க, நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கும்பலோட கும்பலா நின்று பேசிட முடியாது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கணக்கு கேட்பார். அவர் தனித்தனியா நீங்க கேட்கும்போது அவரிடத்துல நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? கணக்கு ஒப்புவித்தாகணும். அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீ ஏன் மறுபடியும் பிறக்கலன்னு அவர் கேட்டாருன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவரு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமா?
இயேசு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அவரை ஏமாத்தவே முடியாது. அவர் கண்ணுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் அவ்வளோ பெரியவரா இருக்கிறார். நமக்கு அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தருக்குள்ள வரமாட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வரமாட்டோம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய கேட்டு போல, ஒரு சிறை இருப்ப போல. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா அது ஒரு சிறை இருப்ப போல, நம்மளால உலக வாழ்க்கைக்குள்ள போவே முடியாது. மற்றவங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தெல்லாம் என்னால அனுபவிக்க முடியாது. அவங்க சினிமாக்கு போறாங்க, அவங்க டிராமாக்கு போறாங்க, அவங்க சர்க்கஸ் போறாங்க, அவங்க எல்லாம் நல்ல உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. என்னால பார்க்க முடியாது, என்னால ஸ்போர்ட்ஸ் போக முடியாது, என்னால இவ்வளவு நேரம் இந்த இடத்துல செலவு பண்ண முடியாது கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன்னா அப்படின்னு பல காரியங்கள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்க முடியாது. அத ஒரு சிறை இருப்ப போல பாக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வர்றது இல்ல. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு பவுல் சொல்றாருல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பாடுகள் இல்லைன்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடுகள் மத்தியில நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷமா இருப்போம். அதனாலதான் கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கலன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டோம், அவ கல்யாணம் பண்ணி போயிட்டான்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர். என் புருஷன் குடிய விட்டுட்டாருன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, அது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எடுத்துக்குவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கிற காரியங்கள் நிறைவேறினாலும் ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தருக்கு முழுசா அவங்கள ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு சில காரணங்களை சொல்லி சொல்லி அப்புறம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுல அப்புறம் தள்ளி போடுறதுனால யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். தேவனுடைய ராஜ்யம் எப்ப வேணா வரலாம். காலம் சமீபமா இருக்கிறது. கிறிஸ்து எப்ப வேணா வரலாம். அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பிதாவாகிய தேவன் நம்ம காணும் போது கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் அவரால் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை பார்க்க முடியும். இன்னும் சிலர் இதையெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு சரியான சிந்தனையே இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு இயேசுவை பிடிக்கும், அவரு நல்லவரு, அவரு எனக்காக வந்தாருலாம் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா ஞானஸ்தானம்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஞானஸ்தானம் நான் ஏன் எடுக்கணும்? எதுக்காக எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்காம கிறிஸ்துவ விசுவாசிக்கவே முடியாதா? இயேசு கிறிஸ்துவ கூட வாழ முடியாதா? கிறிஸ்துவோட கூட சிலுவையில தொங்கின ஒரு கல்லனை கூட அவர் லாஸ்ட்ல என்ன சொன்னாரு? இப்போதே நீ என்னோட பரதேசில இருப்பாய்ன்னு தானே சொன்னாரு. அவன் ஞானஸ்தானமா எடுத்தான் அப்படின்னு இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்பாங்க. அந்த இடத்துல அந்த கல்லன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான். அவனால போய் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. அவன் மனம் திரும்பினது கடைசி நிமிஷத்துல. அதனால தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து அந்த இடத்துல அவனுக்கு ரட்சிப்பை அளித்தார். இன்னைக்கு எல்லாருமே அது மாதிரி ரட்சிக்கப்பட்டுடணும் அப்படின்னு நினைச்சா முடியவே முடியாது. ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ், ரொம்ப படுக்கையா இருக்கிறவங்க கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களால ஞானஸ்தானம் எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல தேவன் அதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிறார், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா எல்லாருக்கும் இது இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு வேற எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. நம்ம அவர் சொல்ற சொல்லுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் இல்லையா?